ரட்சிப்பு என்னன்னு கொஞ்சம் நம்ம தெளிவாக வேதத்திலிருந்து நம்ம பார்க்கணும். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோ அவங்க தான் ராபோஜனத்தை எடுக்கணும் அப்படின்பாரு. ஆகையால் தான் இந்த வசனத்தை உங்களுக்கு தெளிவாக நான் படிக்க சொன்னேன். என் மகனே என் வார்த்தைகளை கவனிக்கணும். இப்ப நாங்க சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிக்கலைன்னா நான் பிரசங்கம் பண்றது உங்களுக்கு புரியாது. வசனத்தில் இருக்கிறது மறைந்திருக்கிறது எல்லாம் ஊழியக்காரது போதிக்கிறதுல உங்களுக்கு நான் போதிக்கலான்னு விரும்புறேன். இந்த ரகசியங்களை கவனமாய் கூர்ந்து கவனித்து இல்ல வேதத்திலேயோ இல்ல புக்லயோ எழுதி வச்சுங்க. இது உங்களை ஒரு நாள் மனம் திருப்பம் ராஜ்யத்திற்கு கொண்டு போகும். அல்லேலூயா. கவனமாய் கவனித்து இந்த வசனத்துக்கு உன் செவி என்ன பண்ண சாய் என்று சொல்லுகிறார். இப்படி நாம வசனத்திற்கு நாம செவி கொடுக்கும் பொழுது ஜீவனை கொடுக்கிறது. வசனம் என்ன கொடுக்குதுன்னா ஜீவனை கொடுக்கிறது என்று நமக்கு